வணக்கம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடியை வணங்கிக் கொள்கிறேன். அன்புடையீர், இன்று நாம் காண இருப்பது அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்கின்ற மாணிக்கவாசகரின் அருள்மொழிக்கு இணங்க மால் மகன் ஐங்கனை காமனை சுட விழித்தவனாகிய நெற்றியினை உடைய எம்பெருமான் ஈசனும் அன்னை பார்வதியும் உரையும் ஆம்ரவணமாகிய வாளாம்பிகை சமேத ஆம்ரவணநாதர் திருமாந்துறை லால்குடி வட்டம். இப்பதிவில் நாம் காண இருப்பது தல அமைப்பு, தல சிறப்பு, அதில் தலப்பெயர்கள், கோயில் அமைப்பு, சன்னதி அமைப்பு, மூலவர் பெயர்கள் மற்றும் தீர்த்தம், தல வரலாறு, அதில் மான்குட்டிகளுக்கு ஈசன் கருணை காட்டியது, புத்திரபாக்கியம் அருளும் கோயில், சாப விமோச்சனம் பெற்ற மருதாந்தன். முதலாவதாக தல அமைப்பு. சோழ வளநாட்டில் காவிரி வடகரையில் அமைந்த 58வது பாடல் பெற்ற தலமாகும். இத்தலமானது திருச்சிராப்பள்ளி லால்குடி பேருந்து தடத்தில் உள்ள ஒரு கிராமம். இது லால்குடியிலிருந்து மேற்கு நோக்கி சுமார் 4.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருச்சியிலிருந்து 15 கிலோமீட்டரில் லால்குடி செல்லும் பாதையில் உள்ளது. அடுத்ததாக தலச்சிறப்பு. வயல்களும் தென்னந்தோப்புகளும் சூழ்ந்த இயற்கையான சூழ்நிலையில் இத்தலம் உள்ளது. மேலும் இத்தலத்தை பற்றி ஸ்ரீ ஆம்ரவணசேக்திர மகாத்மியம் என்கின்ற நூலில் தெளிவாக விவரிக்கின்றது. அடுத்ததாக தலப்பெயர்கள். மாந்துரை எனப்படும் இத்தலம் ஆம்ரவணம், பிரம்மதீர்த்தபுரம், பிரம்மானந்தபுரம், அகாபஹாரி, மிருகண்டீஸ்வரபுரம், மிருகதீர்த்தபுரம் எனவும் அழைக்கப்படுகின்றது. முற்காலத்தில் மாமரங்கள் நிறைந்த பகுதியாக இந்த தலம் இருந்திருக்கிறது. இத்தலமானது சைவ சமய குறவரான திருஞான சம்பந்த பெருமானால் பாடல் பெற்றுள்ளது. மேலும் வள்ளலார் பாடல்கள் அருளியுள்ளார். அருளாளர் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியுள்ளார். இங்கு பிரம்மா, இந்திரன், சமுத்திரராஜன் மற்றும் பல மகரிஷிகள் இத்தல ஈசனை வழிபட்டு சாம விமோச்சனம் அடைந்தனர். அடுத்ததாக கோயில் அமைப்பு. கோயிலின் பிரதான நுழைவாயில் கிழக்கு நோக்கிய 3 நிலை ராஜகோபுரத்துடன் உள்ளது. கோவிலுக்கு எதிரே குளம் ஒன்று உள்ளது. ராஜகோபுரத்திற்கு எதிரே உள்ள நந்தி மண்டபத்தின் சற்று வடக்கே பண்டிதர் சாமி, கருப்பசாமி, மதுரை வீரன் ஆகிய காவல் தெய்வங்கள் அமைந்த கோயில் உள்ளது. மேலும் ஆம்ரவணமாகிய திருமாந்திரை கோயில் ஒரு பிரகாரம் உள்ளது. இத்தல மூலவர் கருவறையை உள்ளடக்கிய விமானம் வேசர வடிவில் உள்ளது. அதன் மீது உள்ள புதை சிற்பங்கள் மிகவும் அழகாக உள்ளது. அடுத்ததாக சன்னதி அமைப்பு. கிழக்கு நோக்கிய ராஜகோபுரத்தின் எதிரே நந்தி மண்டபம் மற்றும் பலிபீடமும் உள்ளன. அதன் அருகில் 2 நந்திகள் தரையில் அமைக்கப்பட்டுள்ளன. ராஜகோபுரத்தின் சுவர் இரு பக்கமும் விநாயகரும் ஆறுமுகரும் காட்சி தருகின்றனர். நுழைவாயிலை கடந்து தெற்கு பிரகாரத்தில் வழியில் நந்தி அம்பாளை நோக்கி உள்ளது. அவரை கடந்து ஆதிசங்கரர் சன்னதி உள்ளது.
அவரை கடந்து தென்மேற்கு மூலையில் விநாயகர் சன்னதி உள்ளது. அவருக்கு சற்று முன்னே இத்தலத்தின் தலவிருட்சமான மாமரம் உள்ளது. மேற்கு பிரகாரத்தில் அபூர்வமான மயில் வாகனத்தில் சாய்ந்து நின்று வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் சுப்பிரமணியர் சன்னதி உள்ளது. அவருக்கு அடுத்து மூன்றாம் படை வீட்டின் தெய்வமான தண்டாயுதபாணி உள்ளார். அவருக்கு அடுத்து கஜலட்சுமி சன்னதி உள்ளது. வடக்கு பிரகாரத்தில் தண்டிகேஸ்வரர் சன்னதி உள்ளது. வில்வ மரமும் உள்ளது. வடகிழக்கு மூலையில் நவக்கிரகம் தனிச்சன்னதியாக உள்ளது. இச்சன்னதியில் பைரவரும் சூரியரும் தனித்தனியாக காட்சி தருகின்றனர். அடுத்ததாக கருவறையை சுற்றி கோஷ்டமூர்த்தங்களாக நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, கருவறைக்கு நேர் பின்னே வெளிப்புறச் சுவற்றில் மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்க்கை ஆகியோர் உள்ளனர். திருச்சுற்று முடிந்து உள்ளே செல்வோம். இத்தலத்தின் நாயகராக விளங்கும் சிவபெருமான் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கின்றார். அம்பாள் தெற்கு நோக்கி அருள்பாலிக்கின்றார். இந்த இரு சன்னதியையும் இணைத்து முன்மண்டபம் அமைந்துள்ளது. முன்மண்டபத்தில் சைவ சமய குறவர்களான 4 பெருமக்கள் காட்சியளிக்கின்றனர். அடுத்ததாக மூலவர் பெயர்கள் மற்றும் தீர்த்தம். இறைவன் பெயர் ஆதிரத்னேஸ்வரர், மிருகண்டீஸ்வரர், ஆம்ரவணேஸ்வரர், சுத்த ரத்னேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அம்பாள் பெயர் வாளாம்பிகை மற்றும் அழகம்மை. தலமரம் மாமரம். தீர்த்தம் காயத்ரி தீர்த்தம். இத்தலத்தில் ஈசன் சுயம்பு மூர்த்தியாக சிவலிங்க வடிவில் காட்சி தருகிறார். தெற்கு நோக்கிய அம்பாள் 4 திருக்கரங்களுடன் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கின்றார். தன் மேல் 2 கரங்கள் தாமரை மலர்களை ஏந்தியும் கீழ் 2 கரங்கள் அபயவரத முத்திரையை தாங்கியும் அருள்பாலிக்கின்றார். இவருக்கு எதிரே நந்தி அமைந்துள்ளது. முன்னொரு காலத்தில் இப்பகுதி மாமரங்கள் நிறைந்த வனப்பகுதியாக இருந்தது. இவ்வனத்தில் தவம் செய்த மகரிஷி ஒருவர் ஏதோ ஒரு தவறு செய்ததால் மறுபிறவியில் மானாக பிறந்தார். இந்த மான் குட்டியை ஈன்ற மான்கள் முற்பிறப்பில் அசுரக்குல தம்பதியர்களாக இருந்தவர்கள். குட்டியை விட்டுவிட்டு 2 மான்களும் இறை தேடச் சென்றன. ஈசனும் அன்னை பார்வதியும் வேடுவ வடிவில் வந்து அவர்கள் சாபம் நீக்கி முக்தி தந்தனர். இரவு நெடுநேரமாகியும் தன்னை பெற்ற மான்கள் திரும்பாததால் கலங்கிய குட்டிமான் கண்ணீருடன் காத்திருந்தது. நேரம் ஆக ஆக மான்குட்டிக்கு பசி எடுக்க ஆரம்பித்தது. பசியால் அலறியது. அப்போது சிவபெருமானும் பார்வதி தேவியும் அம்மான்குட்டியை பெற்ற மான் வடிவில் வந்து ஆற்றுப்படுத்தினர். சிவன் பார்வதி தரிசனம் பெற்ற குட்டிமான் தன் சாபத்துக்கு விமோச்சனம் பெற்று மீண்டும் மகரிஷியாக மாறியது. பின் அவரது வேண்டுதலுக்காகவே சிவன் இந்த ஆமரவனத்தில் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியுள்ளார். அடுத்ததாக இத்தலத்தின் தல வரலாறு பற்றி பார்ப்போம். உத்தரபாக்கியம் அருளும் கோயில். வைஜயந்தம் நகரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த ஸ்வேதகேது என்ற அரசன் சிறந்த சிவபக்தன் ஆவான். தான தர்மங்கள் செய்த போதிலும் அவனுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படவில்லை. மன சஞ்சலத்துடன் இருந்த
அரசனின் கனவில் இறைவன் காட்சியளித்தார். அரசனை திருமாந்துரைக்கு வருமாறு கட்டளையிட்டார். அங்கு வந்த அரசன் ஆம்ரவனத்துக்கு நடுவே இருக்கும் சிவலிங்க திருமேனியை கண்டு வணங்கினான். அன்பின் பெருக்கால் சிவலிங்க திருமேனியை உள்ளடக்கியவாறு விமானம், மண்டபம், கோபுரம் மற்றும் அனைத்து பரிவார தேவதைகளையும் நிறுவி பிரம்மாண்ட கோயில் கட்டி குடமுழக்கு செய்தான். இறை அருளால் அரசனுக்கு ஒரு புத்திரனும் பிறந்தான். எனவே குழந்தை பேறு இல்லாதவர்கள் இத்தல பெருமானையும் அம்பாளையும் பிரார்த்தித்தால் குழந்தை பேறு கிடைக்கும். அடுத்ததாக இத்தல வரலாற்றின் ஒரு பகுதி மருதாந்தன் சாப விமோச்சனம் பெற்றது. சரஸ்வதி நதிக்கரையில் உள்ள சாரத்துவம் என்கின்ற குடியிருப்பு பகுதியில் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்த ககோலர் என்ற முனிவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு லீலாவதி என்கின்ற மனைவியும் மருதாந்தன் என்கின்ற மகனும் இருந்தனர். ககோலரின் மறைவுக்கு பின் மருதாந்தன் கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற வெளியூர் சென்றான். தீய குணங்களால் தடம் மாறி இருந்த லீலாவதி கோதாவரி நதிக்கரையில் உள்ள குடியிருப்பில் வாழ்ந்து வந்தார். அதற்குள் சகல சாஸ்திரங்களையும் கற்ற மருதாந்தனுக்கு அரசவையில் மந்திரி பதவி கிடைத்தது. அதுபோது செய்த தவறுக்கு தோஷம் ஏற்பட மருதாந்தன் அதற்கு பரிகாரம் செய்ய முற்பட்டான். சில வரலாற்று குறிப்புகளில் அந்த தோஷத்தை மாத்திருகமன தோஷம் என்றும் குறிப்பிடுகின்றனர். மேலும் தன்னை அறியாமல் செய்த தவறினால் அதற்கு உரிய தீர்வை முனிவர்கள் கூறினார்கள். அதன்படி இரும்பால் உருவான கருப்பு மணிகளை கோர்த்து மாலையாக கழுத்தில் கட்டிக்கொண்டு பல சிவஸ்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரையாக சென்று தவம் மற்றும் சிவபூஜை செய்த பின் தான் செய்த குற்றத்தை வெளிப்படையாக கூறுமாறு சொல்லி அனுப்பினார். எந்த இடத்தில் இரும்பு மணிகள் ரத்னங்களாக மாறுகிறதோ அந்த தலத்தில் சாப விமோச்சனம் பெறுவாய் என்று முனிவர்கள் கூறினார்கள். அதன்படி மருதாந்தன் அகம்ஹரம் என்ற இடத்தில் தவம் செய்தான். இந்த அகம்ஹரம் என்பது மருவி தற்போது ஆங்கரை என்று ஆனது. பின் ஆம்ரவனமாகிய திருமாந்துரை சென்றபோது இரும்பு மணிகள் ரத்னங்களாக மாறின. தனக்கு சாப விமோச்சனம் கிடைத்த இடத்தில் இறை வழிபாடு செய்தான். பின்னர் தான் தவம் செய்த ஆங்கரையில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து அதற்கு உரிய பூஜைகள் செய்ய அர்ச்சகர்களும் அவர்கள் வசிக்க ஒரு அக்ரகாரத்தையும் நிறுவினான். தீய குணங்களால் தடம் மாறிய லீலாவதியை கருப்பு ஆடை தடித்து தலங்களில் புனித நீராடி வருமாறு யோகிகள் அறிவுரை கூறினர். முடிவில் ஆம்ரவனம் என்கின்ற திருமாந்துரை வந்து பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி ஈசனை வழிபட்டாள் லீலாவதி. அங்காரக சதுர்த்தி நாளில், அதாவது செவ்வாய்க்கிழமைகளில் வரும் சதுர்த்தி நாளில் ஜைமினி முனிவர் தனது கரத்தில் உள்ள கலசத்தில் பிரம்ம தீர்த்தத்தில் நீர் எடுத்து அபிஷேகம் செய்ய முற்பட்ட போது லீலாவதியின் கருப்பு ஆடை வெண்பட்டாக மாறியது. லீலாவதி சாப விமோச்சனம் பெற்ற செய்தி
விண்ணுலகத்தில் இருக்கும் ககோள முனிவருக்கு எட்டியது. எனினும் ககோளர் அச்செய்தியை நம்ப மறுத்தார். லீலாவதியின் வேண்டுகோளுக்கு இறங்கி ஆமரவனத்திலிருந்து மாமரமும் பிரம்மசரஸ் என்கின்ற புனித புனலும் முனிவர் முன் தோன்றி ஜைமினி முனிவர் அருளால் அவள் செய்த பாவங்கள் நீங்கியதாக அவை சாட்சி சொல்ல உடன் மறைந்தன. பாவம் நீங்கி பரிசுத்தமான லீலாவதியை ககோள முனிவர் ஏற்றார். இத்துடன் இப்பதிவு முடிவடைகிறது. பகுதி 2இல் தல வரலாற்றோடு 2 பகுதிகள் உள்ளன. மேலும் தல வரலாற்றுடன் தொடர்புடைய நிகழ்வுகள், பின் இலக்கிய சிறப்புகளில் திருமுறை விளக்கங்கள் மற்றும் சில குறிப்புகள், பின் தனித்துவங்கள், பிரார்த்தனைகள், திருவிழாக்கள், கோயில் நடை நேரம், நிர்வாகம், வழித்தடம், கல்வெட்டுச் செய்திகள் மற்றும் இதர தகவல்கள். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடியை வணங்கிக் கொள்கிறேன். மறக்காமல் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் தரும் லைக் எனக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி அடுத்த பதிவிற்கு வழிவகுக்கும். நன்றி, வணக்கம்.